இந்தியாவை பற்றி நாம் எவ்வளவு நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்தியாவின் தேசிய மொழி எது? உங்கள் மனதில் முதலில் தோன்றிய பதில் இந்தி என்றால் அது தவறான பதில். இதோ இன்னொரு கேள்வி. இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? நீங்கள் ஹாக்கி என்றால் அதுவும் தவறான பதில்தான். இந்திய அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளில் ஒன்றாகும். அதிகாரப்பூர்வமாக பயன்பாட்டிற்காக ஆங்கிலமும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்தி அல்லது ஆங்கிலம் எதுவுமே இந்தியாவின் தேசிய மொழி அல்ல. அதேபோல் இந்தியாவிற்கு தேசிய விளையாட்டு என்று அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லை. இந்தியாவின் தேசிய விலங்கு எது? நமக்கு ஒரு தேசிய விலங்கு உள்ளது, அது வங்காள புலி. சுவாரஸ்யமாக அது இந்தியாவின் முதல் தேசிய விலங்கு அல்ல. அதற்கு முன்பு ஆசிய சிங்கம் தேசிய விலங்காக இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்தில் குஜராத் மாநிலம் ஆசிய சிங்கத்தை தேசிய விலங்காக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. ஆனால் இந்தியா உண்மையில் 9 நாடுகள் நில எல்லையையும் 2 நாடுகளுடன் கடல் எல்லையும் பகிர்ந்து கொள்கிறது. இந்தியாவிற்கு எத்தனை மாநிலங்கள் உள்ளன? இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்களும் 8 ஒன்றிய பிரதேசங்களும் உள்ளன. தெலுங்கானா 2014ஆம் ஆண்டு தனி மாநிலமாக உருவானது. இந்தியா உண்மையில் 9 நாடுகளுடன் நில எல்லையையும் 2 நாடுகளுடன் கடல் எல்லையும் பகிர்ந்து கொள்கிறது. அந்த 2 நாடுகள் இலங்கை மற்றும் மாலத்தீவுகள். இந்தியாவின் மிக நீளமான சர்வதேச எல்லை எந்த நாட்டுடன் உள்ளது? அது வங்க தேசத்துடன் உள்ளது. இதன் நீளம் 4096 கிலோமீட்டர். அதற்கு பிறகு சீனா, பாகிஸ்தான், நேபாளம், வங்காளதேசம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. உண்மையில் இந்தியா வங்காளதேச எல்லை உலகின் 6வது மிக நீளமான நில எல்லையாகும். ஆனால் இந்தியாவின் எல்லைகளை பற்றி நாம் எப்படி பேச முடியும்? 1947ஆம் ஆண்டு வரை இந்தியா பாகிஸ்தான் எல்லை அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடவில்லை. இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. ஆனால் இந்த எல்லை ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அடுத்து நமது தேசிய விலங்கை பற்றி பார்ப்போம். பிரதமர் ஜவஹர்லால் நேரு சிங்கத்தை நமது தேசிய விலங்காக உறுதிப்படுத்தினார். ஆனால் 1972ஆம் ஆண்டில் அரசாங்கம் அதை மாற்றியது. ஏனெனில் சிங்கங்கள் கிட்டத்தட்ட முற்றிலும் குஜராத்தின் காடுகளிலேயே காணப்பட்டன. அதே சமயம் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் புலிகள் வாழ்ந்து வந்தன. எனவே இந்தியா முழுவதும் பரவலாக காணப்படும் விலங்கை தேர்வு செய்வது மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. அடுத்து நமது பட்டியலில் இருப்பது மதம். இந்தியா 4 முக்கிய மதங்களின் பிறப்பிடமாகும். இந்து மதம், புத்த மதம், சமணம் மற்றும் சீக்கியம். ஆனால் இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வமான தேசிய மதம் எதுவும் இல்லை. ஏனெனில் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாகும். இந்தியாவின் எல்லையை எத்தனை நாடுகள் பகிர்ந்து கொள்கின்றன? பொதுவாக கூறப்படும் பதில்கள் பாகிஸ்தான், சீனா, நேபாளம், வங்கதேசம் மற்றும் பூட்டான் ஆகும். இந்தியாவின் மிக அதிகமான கடற்கரை கொண்ட மாநிலம் எது? குஜராத். இந்தியாவின் மொத்த கடற்கரை சுமார் 22% குஜராத் மாநிலத்திற்கு சொந்தமானது. அடுத்து அசோக சின்னத்தை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் நீங்கள் அதை காண்கிறீர்கள். அசோக சின்னத்தில் எத்தனை சிங்கங்கள் உள்ளன? சரியான பதில் 4 சிங்கங்களும் வெவ்வேறு திசைகளை நோக்கி உள்ளன. ஆனால் நாம் பொதுவாக 3 சிலுவைகளை மட்டுமே பார்க்கிறோம். அது வேண்டுமென்றே அமைக்கப்பட்ட வடிவமைப்பு. 4வது சிங்கம் காணாமல் போகவில்லை, அது மற்ற சிங்கங்களுக்கு பின்னால் மறைந்துள்ளது. இந்த சிங்கங்கள் வலிமை, தைரியம், பெருமை மற்றும் தன்னம்பிக்கையை குறிக்கின்றன. இது நம்மை தேசிய கீதத்திற்கு கொண்டு செல்கிறது. நீங்கள் அறிந்தும் பாடியும் வரும் ஜனகணமன பாடல் அதன் முழு அசல் பாடலின் 20% மட்டுமே. நன்றி.